ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மதியம் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி மதியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டோம். காலைல பார்த்தீங்கன்னா அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா உப்புமா மட்டும் கலக்கி சாப்பிட்டாச்சு. ரொம்ப நாளாக ஆயிடுச்சு ரவை உப்புமா செஞ்சு. அதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் கட் பண்ணி சூப்பராக வந்து உப்புமா வந்து சுட சுட சாப்பிட்டு முடிச்சாச்சு. தம்பி ஸ்கூலுக்கு வந்து தக்காளி தொக்கும் தோசை வந்து ஊற்றி கொடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து மதியம் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுட சுட சாப்பாடெல்லாம் என் டைமில் போட்டு வடிச்சாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறுகீரை கடையிலங்க 3 கத்த கீரை வந்து அத்தை வந்து வாங்கினாங்க. காலையில் வந்து சுத்தம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ மதியமாக வந்து பார்த்திங்கன்னா 3 கத்த கீரையை பருப்பு எதுவும் போடாமல் வெறுங்கீரையாக வந்து கடைஞ்சாச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து ஒரு 3 இருந்துச்சுங்களா, ஒன்று வந்து பஜ்ஜி போட்டோம். 2 வாழைக்காய் மீதி இருந்துச்சுங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு பொரியல் மாதிரி பண்ணியாச்சு. தேங்காய் துருவல் போட்டு சூப்பராக வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மதியம் சாப்பிட போகணும். டைம் பார்த்திங்கன்னா 1:15 தான் ஆகுது. சைடில் கொஞ்சம் வேலை இருக்குது, எல்லாம் முடிச்சிட்டோம்னா எல்லாம் ஒட்டுக்க உட்காந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமையல் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன், உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நல்லா இன்றைக்கி வெயில் அடிக்குதுங்க. போன வாரம் ஃபுல்லாக பயங்கர குளிர், இந்த வாரம் ஃபுல்லாக பயங்கரமாக வெயில் அடிக்குது. இந்த தான் மத்தினா வெயிலும் குளிரும் மாறி மாறி அடிச்சிட்டு இருக்கு. இந்த சிங்கில் பாத்திரம் இருக்குது, அதை விளக்கி முடிச்சுட்டு இது காலை விளக்கின பாத்திரத்தில் எடுத்து அடுக்கி வச்சுட்டு அப்போ வந்து தான் சாப்பிட ஆரம்பிக்கணும். இப்போ வந்து எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. நான் சாப்பிட பார்த்தீங்கன்னா நம்ம டைம் வந்து 2 மணி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடு கீரை வாழைக்காய் புல் வந்து போட்டு சாப்பிட போகிறேன். இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டு இதாக சாப்பாடு. உங்கள்கிட்ட சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.